ப்ரோ குடியேற்பட்டியில் இருக்கிற ரைஸ் கடைக்கு போயிட்டு ரைஸே இல்லாமல் ரைஸ் போட சொல்லுங்க ப்ரோ. உங்கள் ரியாக்ஷன் பார்க்கலாம். எப்படா ரைஸ் இல்லாமல் ரைஸ் போடுவாங்க? நீங்கள் கேட்டதுனால சிறப்பாக செய்கிறோம். அண்ணா சொல்லுப்பா. ரைஸ் வேணும். என்ன ரைஸ் வேணும்? சிக்கன் ரைஸ். எத்தனைப்பா? ஒன்று போதும். ஒன்று போதுங்களா? இந்த காரம் அதிகமாக போடுங்க. ஆனால் ரைஸ் ஓகே. ரைஸில் ரைஸ் இருக்கக்கூடாது. ரைஸ் இல்லைன்னா எப்படி போட முடியும்? நீங்களா யாருடா? ரைஸ் வேணும் எனக்கு. காரம் உப்பு வெங்காயம் எல்லாமே போடுங்க. ஆனால் ரைஸ் வேணாம். ரைஸ் போடாம எப்படி ரைஸ் போட முடியும்? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படிப்பா போட முடியும்? இல்லைண்ணா ரைஸோட சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. சாப்பிடாமே இருக்கலாமப்பா. என்னன்னா ரைஸ் கடைலாம் வச்சிருக்கீங்க, அது கூட பண்ண தெரியல. ரைஸ் கடை தான் வச்சுக்கிறேன். அப்புறம் அது கூட போட தெரியலன்னா ஏப்பா ரைஸ் போடாதான் ரைஸ் கடை. அதை தானே எனக்கு வேணும். நீங்க வந்து ரைஸ் எல்லாம் போடுறீங்களா? இப்ப ஆமா ரைஸ் இப்ப போடுவீங்களா? எல்லாம் தூவீங்களா? காரம் சூப்பரா போடுங்க. ஆனா எனக்கு ரைஸ் வேணாம். ரைஸ் தான் வேணும். பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. ரைஸ் வேணாம். ரைஸ் போடுங்க. அது எப்படி ரைஸ் போடாத ரைஸ் வேணும்? தலைவரே நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? எனக்கு புரியுதுப்பா. ரைஸ் எல்லாம் போட சொல்றா. ரைஸ் போடாத ஆனா ரைஸ் வேணும். அது ரைஸ் வேணும். அப்புறம் எது கடை வச்சு? அதுக்கு நான் வெறி கோசு முட்டை கோசு அதெல்லாம் போட்டு மட்டும் வதக்கி தட்டா. ஆனா எனக்கு ரைஸ் வேணும். அடங்கம்மால